BBCI சேனல் ஒளிபரப்பு செய்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பார்க்க கவனிக்க எங்கள் BBCI சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம். பகுஜன் திராவிட வணக்கம். தற்போதைய சூழல் நாம பார்த்தோம்னாக்கும், அது தமிழக அரசியல் சூழல பார்த்தோம்னாக்கும், தத்துவம் சார்ந்த அரசியல் தான் கால ஓட்டத்தை நிலைத்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில இங்க பிராமணருக்கான இசை அந்த தத்துவம் இங்க தொடர்ந்து நிலைத்து நீடித்து வருகிறது. அதுக்கு எதிரான தத்துவமா தான் இங்க சுயமரியாதை இயக்கிறதுக்கான தத்துவமா தந்தை பெரியார் மூலமா உருவாக்கின திராவிட தத்துவம் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒட்டுமொத்தமா தேசிய அரசியல பார்த்தோம்னாக்கும், பிராமணர்களோட தத்துவ அடிப்படையில அந்த 3 பெரிய கட்சி நடத்தி அவங்க வலியுறுத்தி வர்றாங்க. அந்த 3 பெரிய கட்சியோட பலத்தோட அவங்களுடைய தத்துவத்தை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு அந்த பிராமண தத்துவத்தை தொடர்ந்து நீடித்து வாழ வழி செய்வதற்கான மிகப்பெரிய 3 கட்சியை பிராமணர் நடத்தி வராங்க. அது அவங்களுடைய தத்துவத்தை ஒட்டுமொத்த இந்திய அளவுல தக்க வைக்கிறதுக்கும் நீடிக்கிறதுக்கும் அவங்களுடைய அரசியல் பலம் வாய்ந்த அரசியல் கட்சியை அவங்க நடத்திட்டு வராங்க. அது அடிப்படையில இங்க உள்ள திராவிட தத்துவம் தமிழக எல்லை பரப்பு மட்டும்தான் உருவாக்கி கொண்டு இங்க இது பண்ணிருக்காங்க. நம்ம பிராமணிசம் ஒட்டுமொத்த இந்தியாவும் முழுக்க இருக்கு. அப்ப பிராமணிசத்தை நம்ம மாற்றி அமைக்கணும், பிராமணிசம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கணும்னா நம்மளும் இந்த திராவிட தத்துவம் தமிழக எல்லை பரப்பை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கு. ஆனா திராவிட தத்துவ படி வந்த ஆட்சியாளர் கூட அதுக்கான முயற்சி எடுக்கவில்லை. ஏன்னா அவங்க திராவிட தத்துவம் இங்க பிற்படுத்தப்பட்ட சாதிகள் கையில இருமுன ஒரு தத்துவம். தந்தை பெரியார் மூலமா அதுக்கப்புறம் அந்த திராவிட இயக்க முன்னாடிலாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க இப்ப ஏன் அந்த தத்துவம் அதாவது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் போகலங்கிற நம்ம ஆய்வு பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இங்க பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு தொடர்பு கிடையாது. இங்க உள்ள அதாவது பிராமணிசத்துக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ள தொடர்பு இருக்கு. ஒவ்வொரு தென்கோடியில பிராமணர்கள் வடகோடியில பிராமணர்கள் தொடர்பு வைக்கிறாங்க. எந்த அடிப்படையில் வைக்கிறாங்க? அவங்க தத்துவம் இருக்காங்க, தத்துவ தொடர்பு வைக்கிறாங்க. அதே மாதிரி அங்க தென்மையில் உள்ள திராவிட தமிழர்களும் சரி, திராவிட தத்துவத்தை சொன்னது சொல்லக்கூடிய தமிழர்கள் அவங்க வடக்க உள்ள தொடர்பு தத்துவ சார்ந்து வைக்க முடியல. காரணம் அவங்களுக்கு அவங்களோட அந்த தொடர்பு வலைப்பினல் கிடையாது. இப்ப நம்ம என்ன அது வலைப்பினல் இல்லாதவங்க அவங்க அந்த எல்லை பரப்பை விட தாண்டி வேலை செய்ய சூழல் இருக்காங்க. அதெல்லாம் கடந்துதான் 1980 கன்சிராம் தந்தை கன்சிராம் பகுஜன்ற ஒரு தத்துவத்தை எழுப்பி இந்த நாட்டோட பூர்வ குடியில் நாட்டை ஆடும் பொழுதுதான் ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும். அதுக்காக தான் அவர் பகுஜன்கிற ஒரு தத்துவத்தை முன்னெடுத்து அந்த பகுஜன் தத்துவம் சார்ந்த ஒரு அதை செயல்படுத்தி வராரு. அது மட்டும் இல்ல அந்த தத்துவத்தை அரசியல் தத்துவம் மாத்துறாரு. பெருமக்கள் நன்மை பெருமக்கள் மகிழ்ச்சிங்கிறத ஒரு அரசியல் தத்துவம் மாத்தி மாபெரும் அரசியல் புரட்சியை உண்டு பண்றாரு. பகுஜன் தத்துவம் எழும்பின பிறகு பகுஜன் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் தென்கோடியில் உள்ள பூர்வ குடிகள் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்குள்ள ஒரு தொடர்பு வலைப்பினை ஏற்படுத்திக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா திராவிட பிலாசபி கூட அந்த வலைப்பினை ஏற்படுத்த தவறிட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்க திராவிட பிலாசபி இங்க திராவிட தத்துவத்தை செவந்து செல்லக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய எல்லை பரப்பை தாண்டி வேலை செய்யல. ஆனால் அதுக்கப்புறம் அரசியலில் தன்னெழுச்சியாக ஒரு மாபெரும் புரட்சி ஒன்று தந்தை கன்சிராம் பிராமணிசத்தை நாம் மாற்றியமைக்க வேண்டுமானால், பிராமணிசத்தை நாம் வலுவிலக்க செய்ய வேண்டுமானால் ஒட்டுமொத்த இந்திய அளவில் நாம் ஒருங்கிணைய வேண்டும், ஒருங்கிணைந்த சமூகமா மாற வேண்டும். பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மதசார் மக்களாக நாம் ஒன்றிணைந்து அதாவது சின்ன சமூகமாக பிராமணர்கள் கூட ஒருங்கிணைந்து வலுவான வலைப்பினரோடு வாழ்கிறார்கள். பெரும் சமூகமான நாம் 6400 சாதிகளுடைய நாம் இந்து மனு தர்மத்தால் சிதறி கிடைக்கின்றோம். இந்த சிதறி கிடைக்கப்பட்ட சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடியதான் இந்த பகுஜன் தத்துவம். அப்படி எழுந்த தத்துவம் தான் வட இந்தியாவின் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உண்டாக்கியது, ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கியது, அரசியல் மாற்றத்தை அங்க உண்டாக்கியது. இந்த சூழலில் 1980 இருந்து அந்த புரட்சி 94, 2004, 2006 வரை ஆட்சிகளில் அமர்ந்தது. கன்சிராமால் தொடங்கப்பட்ட பகுஜன் புரட்சியின் மூலமாக இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலத்துக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குனாங்க. அந்த ஆட்சி மாற்றம் 84, 94 இருந்து 2006 வரை நீடிச்சது. அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமா நம்மளால முடிந்தளவு சமூக மாற்றத்தை அங்க
வட இந்தியாவில் அந்த இந்திய மேம்பாடு உருவாக்க முடிந்தது. அதாவது குறைந்தபட்சம் நமக்கு நம்ம செய்யறதுக்கு வந்து நாம் வந்து நம்ம மக்கள்கிட்ட செய்யறதுக்கு வந்து நம்ம கிட்ட அரசியல் அதிகாரம் தான் நம்ம மக்களுக்கு செய்ய முடியும். நம்மளே வந்து அரசியல் இல்லாம சுரண்டப்படுகிற நபராவோ வலிவிழுந்த நபராக இருக்கும் பொழுது நாம வந்து பெருமக்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு நன்மையை கொடுக்க முடியும், நன்மை இல்லாட்டி பெருமக்கள் எப்படி மதிச்சு இருப்பாங்க, அதுக்காக தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப வந்து 2020 காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய சமூகத்தை புரட்டி போட்ட புரட்சி தத்துவமான திராவிட தத்துவமும் சரி, அரசியல்ல மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணி அரசியல் வரலாற்றவே வந்து ஒரு அனைவருடைய கவனத்தை ஈர்க்க செய்த பகுஜன் தத்துவம் சரி நம் கண்முன்னே இருக்கு. பகுஜன் தத்துவம் எப்படி எழும்புன வரலாறு நமக்கு இருக்கு, திராவிட தத்துவம் எப்படி இங்க எழுந்தது அதுக்கான நம்ம வரலாறு நமக்கு படிச்சிருக்கோம். இந்த ரெண்டு தத்துவமும் எப்படி வேலை செஞ்சது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்ப பிராமணிசத்தை வந்து ஒட்டுமொத்தமா வலுவிழக்க செய்யறதுக்கு வந்து நம்ம கிட்ட மிகப்பெரிய ஆயுதமான ரெண்டு தத்துவம் இருக்கு. திராவிட தத்துவம் இருக்கு, பகுஜன் தத்துவம் இருக்கு. இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்ம எப்படி இந்த தத்துவத்தை வந்து இந்த தத்துவத்துக்கு நம்ம புத்தேர் கொடுத்து நீடித்திருக்க செய்ய வேலையை நம்ம செய்ய வேண்டிய கட்டத்துல நம்ம இருக்கோம். அந்த இடத்துல பார்த்தமாக்கும் தந்தை பெரியார் காலகட்டத்தை பார்த்தாலும் அன்னைக்குள்ள சூழல் வந்து போக்குவரத்து வசதி கம்மி, அவங்க நடந்தே போய் நடப்பயணமா போய் வாயிலே வந்து பிரச்சாரம் வாய்மொழி பிரச்சாரம் பண்ணி அப்படி அவங்க வந்து அவங்க அந்த போதனைகளை சொல்லி அவங்களுடைய அந்த கருத்தியலை வலுப்பெற செஞ்சு ஒரு ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணாங்க. அதை காட்டிலும் பகுஜன் தத்துவம் தமிழகத்தை காட்டிலும் பல மடங்கு பின்தங்கியுள்ள வடபகுதியில் உள்ள வட மாநிலங்கள் வந்து கால்நடையா நடந்தே போய் சைக்கிள்லயே போயுமே வந்து இந்த தத்துவத்தை பகுஜன் ஊழியர்களை சொல்லி தான் அந்த தத்துவத்தை வந்து ஒரு உயிர் கொடுத்து அதை நீடிக்க செய்துதான் அதை உண்டு பண்ணாங்க. இந்த ரெண்டு தத்துவமும் எலும்புன அந்த குறிப்பா திராவிட நெறி, அதாவது திராவிடத்தை காட்டிலும் பன்மடங்கு வந்து வலுவாய்ந்தது வந்து கஞ்சிராமிசம், அதாவது பகுஜன் தத்துவம். ஏன் அப்படி பார்த்தோம்னாக்கும் உங்கள திராவிட தத்துவம் வந்து சமூக நீதியை முன்னிறுத்தி அப்படிங்கறதான் வந்து இதுல வந்து எழும்புனாங்க. அவங்க வந்து அது அப்படியே அந்த பரிணாமம் வந்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி வந்து கொண்டு வந்து இருந்தாங்க. ஆனா பகுஜன் தத்துவங்கிறது வந்து அது வந்து அரசியல், அதாவது வந்து சமூக மாற்றத்தை வந்து தலையிலா புரட்டி போடணும்னு சொன்னாங்க. இங்க வஞ்சிக்கப்படுற சாதிகள் சுரண்டப்படுற சாதிகள் அரசியல் அதிகாரத்துக்கு மேல வரணும், அது அதிகாரத்துக்கு வரணுங்கிறது தான் மையமஸ் தான் அந்த தத்துவமே இருந்துச்சு. சமூக நீதி, அதாவது நீதிக்காக ஒரு இயக்கம், ஒரு அரசியல் அதிகாரத்துக்காக ஒரு இயக்கம். அரசியல் அதிகாரத்துக்கான தத்துவம் தான் நம்ம கன்சிராமிசம். இது வந்து திராவிட தத்துவங்கிறது பெரியாருடைய வேலையெல்லாம் வந்து பார்த்தா சமூக நீதிக்கான ஒரு தத்துவமா அவங்க வேலையை பண்ணிருந்தது. இப்ப நம்ம காலத்துல வந்து திராவிட, அதாவது பெரியாரிசத்தை காட்டிலும் நம்ம இனி 100 மடங்கு வலுவா எடுத்து செயல்படுற தத்துவம் கன்சிராமிசம். இந்த கன்சிராமிசத்தை வந்து இப்ப 2020 காலத்துல வந்து நம்ம வந்து ஒரு கடனை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது. கன்சிராம் காலத்துல வேலைகள் வந்து எப்படி இருந்தது, அவங்க இந்த தத்துவத்தை வந்து விருட்சமா மாத்துறதுக்கு என்ன வேலை எடுத்துக்கொண்டாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டிய காலத்துல இருக்கோம். இப்பயும் நம்ம வந்து இந்த அதாவது குறிப்பா இந்த ரெண்டு தத்துவத்தையும் நீர்த்து போக வலுவிழக்க செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் மனுவாதிகள் வந்து எச்சரிக்கை செஞ்சு வராங்க. நம்மளும் வந்து அந்த மனுவாதிகளுடைய வேலைக்கு இடம் கொடுக்காம மனுவாதிகளுடைய வேலைகளுக்கு நம்ம வந்து எதிராக வந்து அதிரடி வேலை திட்டத்தை இறங்கணும். மனுவாதிகளுக்கு நம்ம எதிராக வந்து சிம்மசுரமா இருந்து நம்ம அந்த கன்சிராமிசத்தை வந்து அதே தீவிரமா எடுத்து வேலை செஞ்சாதான் நம்ம கன்சிராமிசத்துக்கு வந்து புத்தியை கொடுத்து நம்ம தொடர்ந்து நீடிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம கருத்தா இருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து பகுதி வாரியா கிராம வாரியா வந்து நம்ம இவ்வளவு படிச்ச இளைஞர்கள் வந்து அரசியல் அதிகாரத்தோட முக்கியத்துவம் சொல்லி தரணும். படித்த இளைஞர்கள் வந்து அவங்க என்னதான் வந்து ஒரு பக்கம் வந்து அரசு நிர்வாகத்துல பிஓவோ தாசில்தாராவோ கலெக்டராவோ இல்ல ஆர்டிஓவோ வேலைக்கு போறதுக்கு தங்களுடைய அரசு போட்டித் தேர்வு தயாரிப்படாமல் கூட அரசியல் அதிகாரத்தினுடைய பங்கு எப்படி இருக்க வேண்டும், அரசு நிர்வாகத்துல எப்படி வேலை செய்யணும், அரசியல் நிர்வாகத்துல வந்து அந்த அரசியல் உள்ள நபர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடி கொடுப்பாங்க அதை எப்படி சொல்லி தருவதா இருக்கு. அரசியல் இல்லாத நபர்கள் நம்ம பார்க்க முடியாது. எனக்கு அரசியல் பிடிக்காது, அரசியல் வந்து நான் விலை நிற்கிற நபர்கள் சொல்ல அப்படிங்கிற நபர்கள் இங்க வந்து நம்ம வந்து யாரும் சொல்ல முடியாது. ஓட்டு போடைய ஒவ்வொரு நபரும் அரசியல் சார்ந்துள்ள நபர் ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு நபரும் அரசியல் சார்ந்துள்ள நபர்கள். இவர்களுக்கு வந்து நம்ம அரசியல் அதிகாரத்தை சொல்லிவிட்டு இடத்துல இருக்கோம். அப்படி அந்த அரசியல் அதிகாரத்தை நம்ம சொல்லும் பொழுது அங்க ஒரு தத்துவம் தேவைப்படுது. என்ன தத்துவம்? கன்சிராம். நீங்க சொல்றதுலாம் சரிதாங்க, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினா தான் நம்ம மாற்றத்தை உண்டா அப்படிங்கிறது நியாயமான கருத்து. அந்த அதிகாரத்தை நம்ம எப்படி கைப்பற்றுறது, அதுக்கு அப்படி அந்த எப்படி கைப்பற்ற வழிமுறைகள் தான், அந்த வழிமுறைகள் தான் நெறிகள் தான் கன்சிராமிசம். ஒரு அங்க இந்தியா மாநிலத்துல வந்து சாதியிலையும் வஞ்சிக்கப்படுற சாதி, அதாவது கீழ்நிலை சாதி வந்து
5 வருஷம் ஆட்சியாளர் உட்கார்ந்து எப்படி உட்கார முடியுது அவங்களால? இங்க வந்து மிகப்பெரிய சாதிகள் எல்லாம் வந்து இங்க தமிழகத்துல சரி, இங்க மிகப்பெரிய சாதிகள்லாம் வந்து நாங்க ஆண்ட பரம்பரை, நாங்க வந்து பெரிய சாதி, நாங்க அந்த காலத்துல பெரிய மிக சாதி சொல்ற சாதிகள்லாம் வந்து மனுவாதிகளிடம் மண்டியிட்டு பிச்சை எடுக்கிறாங்க. எங்களுக்கு தேர்தல் நேரம் 1 சீட்டு எம்பி தாங்க, 2 சீட்டு எம்பி தாங்க பிச்சை எடுக்கிறாங்க. ஆனா அங்க வந்து இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு எதிரான அரசியல், அதாவது சுயமரியாதை பிறந்த மண்ணுல சுயமரியாதைக்கு எதிரான அரசியல் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு கவுண்டருக்கு தான் வந்து பகுஜன் கன்சிராமிசத்தை நம்ம பேசுற இடத்துல இருக்கோம். கன்சிராமிசத்தை நம்ம வந்து அதாவது இது கன்சிராமிசத்தோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னாக்கும் இந்த சாதிகளை இணைக்கக்கூடிய தத்துவமா இருக்கு. இந்த திராவிட தத்துவம் வந்து தமிழக எல்லைப்பரப்பை தாண்டல அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த அவங்க அந்த சாதி இணைப்புக்கான வேலையை இங்க கொஞ்சம் குறைபாடா இருக்கு. பகுஜனாலே வந்து பெரும்பான்மை மக்கள் எப்படி பெரும்பான்மை மக்கள் மாறுது? சின்ன சின்ன சாதிகள் எல்லாம் வந்து வஞ்சிக்கப்படுற சாதிகள், சுரண்டப்படுற சாதிகள், அழுத்தப்படுற சாதிகள்லாம் வந்து நம்ம வந்து அந்த அநீதிக்கு எதிராக வந்து இணைஞ்சாதான் பெருமக்களா மாற முடியுங்கிறதா வந்து தத்துவமா இருக்கு. அது அடிப்படையெல்லாம் வந்து நம்ம வந்து எந்தெந்த சாதிகள்லாம் அரசியல் அதிகாரம் இல்லாம வஞ்சிக்கப்படுறாங்களோ அந்தந்த சாதிகளை வழிய போய் வாங்க நீங்களும் பாதிக்கப்படுறீங்க, நான் இந்த மாதிரி நான் இந்த பல்ல சந்தை சார்ந்தவன், நீங்க முத்திரை சந்தை சார்ந்தவங்க, நீங்க கோணா சந்தை சார்ந்தவங்க, வாங்க நம்மலாம் அரசியலுக்கு இல்லாம தொடர்ந்து வந்து பாதிக்கப்படுறோம், வஞ்சிக்கப்படுறோம், உங்களுக்குள்ள வழிதான் எனக்கு அதே வழிதான், வழியும் சேர இதேன்னா ஒன்னா சேர முடியும், வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்வோம், நம்ம எல்லாம் இணைஞ்சாதான் வந்து இந்த மனுவாதிகளுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கறதான் வந்து நம்ம வந்து பயனாகிறது. கன்சிராமிசத்தை வந்து மக்கள் மத்தியில கொண்டு வருவதற்கான என்னென்ன வலிமை எல்லாம் செயல்படுத்த குறிப்பா அரசியல் அதிகாரம் இல்லாம அரசியல் அதிகாரத்தை வந்து இந்த சாதியை சேர்ந்தவன், இந்த சாதியின் மேல அரசியல் வஞ்சிக்கப்படுற சாதிகள் பார்த்தோம்னா வண்ணாறுகள், அருந்ததியர்கள், பறையர்கள், முத்திரையர், கோணாறு, பல்லரு இதெல்லாம் வந்து இந்த சாதியெல்லாம் அரசியல், அதாவது சாதியை சொல்லி அரசியல் மதிக்கப்படுற சாதிகள். இப்ப நான் வந்து பல்லர் வகுப்பை சாதனம் இருந்தா கூட வந்து இப்ப நான் போய் வந்து நான் வந்து வாங்க நீங்க முத்திரையருங்க, உங்களை அரசியல் அதிகாரம் வந்து நீங்க உங்க சாதியின் பேர சொல்லி உங்க அரசியல் மதிக்கப்படுது. அதுக்கப்புறம் யாதவர் உங்களுக்கு இப்படிதாங்க அரசியல் எல்லாம் நீங்க வஞ்சிக்கப்படுறீங்க. இப்போ அண்ணாறு அருந்ததியர் சாதியெல்லாம் வந்து அரசியல் வஞ்சிக்கப்படுறாங்க. இந்த சாதியெல்லாம் போய் வந்து நம்ம இணைஞ்சு வேலை செய்வோம். நான் படுற வழிதான் நீங்களும் வழி அனுப்பிச்சுக்கீங்க, வழி அனுப்பிக்கிற இதேனா வந்து ஒன்னா சேர முடியும். இப்படி வழியெல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து முன்னோக்கி போக முடியும். நம்ம ஒன்னா சேர்றதுக்கே வந்து நம்ம இந்த வலித்த இதயங்கள் வந்து ஒன்னா சேர இடத்துல இருக்கோம். நம்ம ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம அரசியலா போய் வந்து அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். அப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா தான் நம்ம நினைச்சதை மாற்றத்தை உருவாக்க முடியும்ன்றதான் நம்ம இதா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு யுக்தியா இருக்கு. கன்சிராமிசத்தை வந்து நம்ம வலுப்படுத்தணும், நீடிக்க செய்யணும் வந்து அதாவது வஞ்சிக்கப்படுற சாதிகள்கிட்ட போய் நம்ம வந்து நம்மளே வலுக்கட்டாயமா போய் நம்ம வந்து தன்னாரம் போய் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து இங்க மனுவாதியோட யுக்தியை பார்த்தோமாக்கும் அவங்க வந்து நம்ம கன்சிராமிசம் வந்து சாதி இணைக்க சொல்லுது. நான் அந்த அடிப்படையில தான் சாதி இணைக்கிறதுக்காக நான் போய் என்ன மாதிரி பாதிக்கப்படுற வஞ்சிக்கப்படுற சாதியில போய் நான் பேசுறதுக்கு நான் முன் வந்து நான் வேலை செய்யறேன். என்னோட பணி வந்து வஞ்சிக்கப்படுற சாதிகளுக்கு அரசியல் அதிகாரப்படுத்துறது என்னோட பணியா இருந்து அப்படித்தான் நான் வந்து என்னோட பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். இப்ப நம்ம பார்த்தோமாக்கும் சாதி இணைப்புக்கு எதிராக வேலை செய்யுது பார்த்தோம். மனுவாதிகள் சொல்லக்கூடிய பிராமணிசம் வந்து இவர் வந்து அந்த உயர்ந்த சாதி, அந்த மனு ஈசத்தை ஏற்றுக்கொண்ட சாதிகள் சொல்லுது, இவங்கெல்லாம் இந்த சாதிகள், இந்த சாதிகளுக்கு வந்து வீடு அவங்கள்ட்ட பேசாதீங்க, அவங்கள பொது இடத்துல வந்து நிக்க விடாதீங்க, அவங்கள வந்து பார்க்க விடாதீங்க, அவங்களுக்கு வந்து வீடு வாடகை கொடுக்காதீங்க, அவங்கள வந்து சகசமா பழக விடாதீங்க, இப்படி சொல்லி வந்து ஒரு பக்கம் சாதியை வந்து இணைவிடாம வந்து பிரிக்கிற வேலையா வந்து மனுவாதிகள் செஞ்சாங்க. அவங்களுக்கு தத்துவம் மனு தத்துவம் வந்து இந்த அந்த பிராமண தத்துவம் வந்து தொடர்ந்து வந்து பிரிக்கிறது தான். அவங்க அந்த பிரித்தாலும் வேலையை செஞ்சுட்டே தான் வந்து அந்த தத்துவம் வந்து நீடித்திருக்க முடியுது. அந்த நீடித்திருக்க வேலையை ஏன் வந்து இங்க மனுவாதிகளுக்கு எதிராக மிகப்படியா தொடங்கப்பட்ட பகுஜன் தத்துவம் சரி, இந்த திராவிட தத்துவம் சரி, ரெண்டுமே காலப்போக்கில் வந்து சம பலத்தோட வந்து மீண்டும் போக முடியல. அது காரணம் பார்த்தாக்கும் மனுவாதிகள் வந்து மிகப்பெரிய 3 கட்சி நடத்துறாங்க. காங்கிரஸ் மிகப்பெரிய பலவாய்ந்த கட்சி, கம்யூனிஸ்ட் மிகப்பெரிய பலவாய்ந்த கட்சி, பாரதிய ஜனதா மிகப்பெரிய பலவாய்ந்த கட்சி. இந்த 3 கட்சியை வச்சுட்டு தான் அவங்க வந்து ஒரு தத்துவம் வந்து காலப்போக்கில் வந்து நீடித்து நிலைத்திருக்க வழிதான் அவங்கள்ட்ட அந்த பின்புலம் ஒண்ணு, அவங்களுக்கு மிகப்பெரிய வலைப்பின்னல் ஒண்ணு, 2வது வந்து மிகப்பெரிய கட்சி. இப்பயும் நம்ம வந்து இந்த திராவிட இயக்கம் செய்ய தவறிய வலைப்பின்னலை வந்து கன்சிராம் உருவாக்குனது. கன்சிராம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், மதஸ்லாம மக்களா வந்து ஒன்னா சேருங்க அப்படிங்கறதுதான் இணைஞ்சாதான்
பெருமக்களா மாறப்படி சொல்லிதான் வந்து பெருமக்கள் சமுதாயம் தான் வந்து பெருமக்கள் சமுதாயங்கள் தான் அரசியல் நெறிப்படுத்தினாங்க. நம்ம எடுக்கக்கூடிய செயல்பாடு பார்த்தோம் ஏற்கனவே சொன்னதான். ஒண்ணு வஞ்சிக்கப்பட்ட சாதிகிட்ட சொல்றது, ரெண்டாவது வந்து அவங்க எப்படி வந்து அவங்களுடைய சூழ்ச்சி, அதாவது மனுவாதிகள் எடுக்கக்கூடிய சூழ்ச்சியை முறியடிக்க முடியாது. நம்ம சாதி இணைக்கிறதுக்கு ஒரு பக்கம் வேலை செய்யறோம், அவங்க சாதியை வந்து உடைக்கிறதுக்கு வேலை செய்யறாங்க. அப்ப வந்து அதுல நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பணிகள் என்னடா வந்து, ஏன்னா வந்து வலிக்கிற இதயங்கள் ஒன்னா சேர்க்கிறது வந்து அவ்வளவு எளிதா சேர்த்தலாம். ஒருத்தன் வலியை அனுபவிக்கிறான் அப்படிங்கறத நம்ம சொல்லி தரதுக்கே அவனுக்கு வந்து நம்ம போய் களத்துல சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களுடைய அரசியல் அறியாமையில இருக்காங்க. மெத்த படித்த மேதாயின்னு சொல்லிக்கிறாங்க, மருத்துவர் படித்ததுன்னு சொல்லிக்கிறாங்க, பொறியாளர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட போயிட்டு அரசியல் கல்வி பெற்றா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. என்னதான் நம்ம வந்து படித்த சமூகம் கூட வந்து அந்த சமூகத்துக்கு எந்த கல்வி முக்கியம், அரசியலுக்கு தான் முக்கியம். அரசியல் கல்வி இல்லாத ஒரு சமூகம் தொடர்ந்து வந்து எல்லாத்துலயும் வஞ்சிக்கப்படும், எல்லாத்துலயும் பின்னோக்கி போவாங்க. அதுதான் இங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பெரும்பான்மைக்கு அரசியல் கல்வி கொடுக்க வேண்டியது இருக்கு. அது ஒரு நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேலை திட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கும் வலைத்தளங்கள் இப்ப உள்ள காலத்துல வந்து இணையதளங்கள்ல வரக்கூடிய செயல்பாடுகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதா இருக்கு. எப்படி வந்து இணையதளத்துல முகநூல் பக்கம், காணொலி, அப்புறம் யூடியூப் போன்றதெல்லாம் பார்த்தாலும் அவங்களும் அவங்களுடைய தத்துவம் மனுவாதிகள் பிராமணிசம் வந்து நீடித்து வேலை செய்யறாங்க. நம்மளும் வந்து இந்த முகநூல்ல, வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் இந்த யூடியூப்ல போன்ற வீடியோலாம் வந்து சாதி இணக்கத்தை நம்ம தொடர்ந்து போதிக்கணுங்க. சாதி இணைக்கிறதுக்கான வேலையை செய்யணுங்க. இந்த சாதியை இணைக்கிறதுக்கான வேலை மட்டும்தான் வந்து வரலாற்றுல முன்னோக்கி போயிருந்திருக்கு. அதுக்கான வேலையை செஞ்சணும். சாதிகளை இணைச்சாதான் நம்ம பெரும்பான்மை மக்களா மாற முடியும். பெரும்பான்மை மக்கள் மாறினா தான் நம்ம வந்து பெரிய மாற்றத்தை நோக்கியான அரசியலை கைப்பற்ற முடியும். அதுக்கு நாம் வந்து வேலை செய்யணும். அதுக்கப்புறம் வந்து இப்ப திராவிட தத்துவம் வந்து சமூக நீதியை முன்னிட்டு தான் வச்சது. அவங்க வந்து அவ்வளவு அரசியலா வந்து அதாவது அரசியல் தத்துவம் கூட நம்ம சொல்ல முடியாது. சமூக நீதிக்கான சமூக தத்துவம் திராவிட தத்துவம். ஆனா கன்சிராமிசம் வந்து என்ன சொல்லுது பார்த்தோம்னா, அதுக்கு அல்டிமேட்டா தீர்வு சொல்லுது. நீங்க நாட்டை ஆளுங்க, நினைச்ச உருவாக்குங்க. இதுதான் கன்சிராமிசோட முடிவா எண்டா இருக்கு. அது பல இதை நம்ம நிறைய சொல்லலாம். நீங்க வந்து இந்த நாட்டை ஆளுங்க, நீங்க ஆளும்போது நீங்க நாட்டை உருவாக்குங்க. அவ்வளவுதான் வந்து நம்ம அல்டிமேட்டா பாயிண்டா இருக்கு. இப்ப நம்ம வந்து செய்யக்கூடிய காலகட்டம் தன்னை பெரியாரிசத்தை காட்டிலும் நம்ம 100 மடங்கு வலுவாக்கக்கூடிய தத்துவம் தான் திராவிட கன்சிராமிசம். இந்த கன்சிராமிசத்தை நம்ம புத்தியில் கொடுத்து நம்ம நீடித்து வாழ வைக்கிற வேலையை நம்ம செய்ய வேண்டியது தலையாய பணியா இருக்கு. ஏன்னா வந்து இந்த ரெண்டு தத்துவமே எழுமுன காலகட்டத்திலே வந்து பிராமணிசம் வந்து இதை வந்து மீண்டும் வந்து கீழ் நோக்கி வேலையை அவங்க செய்யறாங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்ம உடனே மாற்றா வந்து சின்ன சுப்பிரமணியத்துக்கு வந்து நம்மளுடைய களப்பணிகளை வந்து தீவிரப்படுத்தணும். குறிப்பா வந்து நம்ம வந்து அவங்க வந்து எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. அரசியல் அதிகாரம் இருக்கு, நாட்டோட ரூலிங் கிளாஸ் அவங்க தான். 3300 மாவட்ட ஆட்சியர்ல வந்து கிட்டத்தட்ட 2500 மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அரசு நிர்வாகம் அவங்க கையில இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதியா இருக்காங்க. எல்லாமே அரசியல் அதிகாரம், அரசு நிர்வாகம், ஊடகம் எல்லாமே அவங்க கையில இருந்தும் ஆனா அவங்க தூங்காம வேலை செய்றாங்க. ஆனா நம்ம வந்து விழித்திருந்து இந்த கன்சிராமிசத்தை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில நம்ம பரப்பி நம்ம ஆட்சியாளரை கைப்பற்றிருக்காங்க. நம்ம வேலை செஞ்சுக்கிறோம். என்னோட பாயிண்டா என்னுடைய கருத்தா முன் வச்சுக்கிறேன். ஜெய் பெரியார், ஜெய் கன்சிராம்.